குராசோ தெற்கு கரிபியன் கடல்ல இருக்கிற ஒரு குட்டி தீவு நாடு. இந்தியா பக்கத்துல எப்படி ஸ்ரீலங்கா இருக்கோ அதே மாதிரி வெனிசுலா நாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது நெதர்லாந்து நாட்டு ராஜ்யத்தோட ஒரு பகுதியா இருந்தாலும் ஓரளவுக்கு தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஒரு நாடு தான். பக்கத்துல அருபா, பொனைரின்னு 2 தீவுகள் இருக்கு. இந்த 3ஐயும் சேர்த்துதான் ஏபிசி தீவுகள்னு கூட சொல்லுவாங்க. உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சாதனைய சமீபத்துல இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் அமெரிக்காவில் நடக்க போற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில விளையாட போற டீம்லயேவும் குராசோ தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. இதோட ஏரியா பாத்தீங்கன்னா வெறும் 444 சதுர கிலோமீட்டர் தான். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சில மாவட்டங்களை விட ரொம்ப சின்னது. மொத்தம் அங்க இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 1,56,115 பேர் தான். அதாவது ஒரு பெரிய நகரத்தோட ஒரு பகுதியில இருக்கிற மக்கள் தொகை தான் அங்க மொத்தமே இருக்காங்க. பெரும்பாலும் சுற்றுலா துறைமுகத்துல தான் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் பைனான்ஸ் கம்பெனில வேலை பார்ப்பாங்க. அவங்க தலைநகரத்துல இருக்கிற வில்லியம் ஸ்டாண்ட் பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும். அடடேன்னு சொல்ல வைக்கும். அங்க டச், இங்கிலீஷ் அப்புறம் உள்ளூர் மொழியான பப்பியாமென்து எல்லாம் பேசுவாங்க. இப்போ குராசோ கால்பந்து டீம்ல விளையாடுற பல பேரு நெதர்லாந்துல பிறந்தவங்க. இவங்களுக்கு கால்பந்து பயிற்சியாளராக இருக்கிறது பெரிய ஆளு. நெதர்லாந்து தேசிய அணிக்கு எல்லாம் கோச்சா இருந்த டிக் அட்வோகாட் அப்படிங்கிறவர் தான் இவங்களுக்கு இப்போ வழிகாட்டியா இருக்கிறார். வெறும் 1.5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு நாடு உலகக்கோப்பை வரைக்கும் இது உண்மையிலேயே பெரிய 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியா செய்யாத சாதனையை பாராட்டலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.